தினமலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியமும் ஆன்மீகமும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவாக இன்றைக்கு நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய குறிக்கோள்கள், இன்றைக்கு நாம் வாழ்கின்ற ஒவ்வொருத்தருக்கும், ஒரு குழந்தையாக இருந்தால் கூட இன்றைக்கி நான் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய நேர்மறை எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய குறிக்கோள்களும் அதற்கான உழைப்பும் நாம் செலவு செய்ய தயார் அப்படின்னு வந்தாலும் கூட சில நேரங்களில் அந்த எண்ணங்களும் குறிக்கோள்களும் கூட நமக்கு கிடைக்காமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையும் மனதும் துவண்டு போகிறத பார்க்குறோம். வீடு வாங்கணும்னு ஆசை, கார் வாங்கணும்னு ஆசை, குழந்தைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை, அம்மா அப்பாவை மனசு கலங்காமல் அவங்களுடைய கடைசி காலத்தில் அன்போடு ஆதரவோடு பார்த்து கொள்ள வேணும்னு ஆசை. இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்காத போது நல்லா போயிட்டுருக்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விபத்து, ஒரு நோய் ஏற்பட்டு வாழ்க்கையே தடம் புரண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற ஒரு மன வருத்தம், ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், இப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதுக்குள் வரும்போது அது நம்முடைய நேர்மறை ஆற்றலை குறைத்து ஆன்மீக பக்தியையும் நாம் இறைவன் மேல் தர்மத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தியை கூட சில நேரங்களில் குலைத்து விடுவதை பார்க்கிறோம். உளவியல் ரீதியாக இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை நாம் செய்து கொள்ளும்போது நமக்கு அதோடைய பலன் மிகப்பெரிய அளவில் கிடைத்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, வால்மீகி ஒரு திருடனாக, ஒரு வழிப்பறி செய்பவராக இருந்து ஒரு மாபெரும் நிலையை அடைந்து ராம காவியத்தை நமக்கு கொடுத்த ஒரு மகான். அப்போ அவர் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் முயற்சி செய்யும்போது அவருக்கு பார்த்திங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லிக் கொடுக்கணும். பட் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போல் இருக்கக்கூடிய சஹஸ்ரநாமத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞானம் கிடையாது. அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞானமோ கல்வி அறிவோ கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ எதை சொன்னால் எனக்கு முக்தி கிடைக்கும், என்னுடைய பாப நிவர்த்தி கிடைக்கும், குடும்பத்தை காப்பாற்றுவது என்னுடைய தர்மம் அப்படிங்கிறதுனால தான் என்னுடைய தர்மத்திற்காக நான் இந்த திருட்டு தொழிலை செஞ்சேன். ஆனால் என்னுடைய தர்மம் தவறுன்னு இன்றைக்கி எனக்கு புரியுது, நான் செய்த தவறுக்காக நான் என்ன செய்யணும்? அப்போ நாரத மகாமுனி அவருக்கு ராம ராம அப்படிங்கிற மந்திரத்தை விட மரா 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 அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லு, வேறு எதுவுமே வேணான்னு சொல்லி உட்கார வைக்க. மரா 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 அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அது ராம 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 ராமன் மாறுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து அதை உபதேசித்து 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 மந்திர சித்தியாகி கடைசியில் அவர் ராமாயணத்தை எழுதக்கூடிய அளவுக்கு மாபெரும் சித்தி மகானாக மாறி போகிறத நம்ம பார்க்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீக ரீதியாகவும் அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியத்திற்காகவும் சொல்லி கொடுக்கப்பட்ட நிறைய பழக்க வழக்கங்களை கடந்த 200-300 வருடங்களாக நாம் இது மூடப்பழக்கம் அப்படின்ற ஏதோ ஒரு யோசனையில் அதை விளக்க போய் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த பழக்கங்களுடைய நல்ல உடல், மன மற்றும் ஆத்ம ரீதியான மாற்றங்களை உணர முடியாத மனிதர்களாகவே மாறிவிட்டோம் இல்லைங்களா? இன்றைக்கு ஒரு ஏன், எது, எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானமோ அல்லது ஒரு அனுபவமோ இல்லாத ஒரு நிலையிலும் கூட கலாச்சாரமாக நாம் செய்து வந்திருக்கக்கூடிய சில பழக்கங்கள் நம்முடைய குறிக்கோள்களையும் நம்முடைய ஆற்றல்களையும் மட்டுமல்ல, எந்த விதமான சிரமமான சூழலிலும் தர்மத்தை விடுக்காமல், அதர்மத்தை ஆதரிக்காமல், சமூகத்தையும் இறைவனையும் நாம் சதா சர்வகாலம் பூஜிக்கின்ற வகையில் இருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி நம்ம செய்கிறது? அதற்கான சுலபமான வழி தான்
அதிகாலை தியான பயிற்சின்னு சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள வேண்டிய, பூஜை செய்ய வேண்டிய, இறையோடு பிரபஞ்சத்தோடு கலந்து நாம் எடுக்க வேண்டிய ஒரு சிறு முயற்சி. நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியான விஷயம், உண்மையிலே பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? சூரியன் உதிப்பதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பிருந்து சூரியன் உதித்து 45 நிமிடம் வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். காலையில் ஒரு 3:30லேருந்து 5:30 மணின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளும் மாறும். நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் 6:01ன்னு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு 3/4 மணி நேரம் முன்பு இருக்கக்கூடிய அந்த 6 மணி வரையிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்திற்கு தான் பிரம்ம முகூர்த்தம்னு பேர். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஏன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு உருவாக்கும் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம உடலுடைய இயக்கம் அப்படிங்கிறது, நாம் உயிர்த்தன்மையோடு இருப்பது அப்படிங்கிறது, நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று மற்றும் பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரபஞ்ச சக்தி. உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்தும், பிராணவாயுவிலிருந்து இருக்கக்கூடிய காற்றும், பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தியும் நம்ம உடம்புல ஒன்றாக சேரும்போது தான் அது உயிர் சக்தியாக மாற்றமடைகிறத பார்க்குறோம். அப்போ அது உயிர் சக்தியாக மாற்றமடையுது அப்படின்னும் போது தான் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம். இந்த உயிர் சக்தி நம்முடைய ஒவ்வொரு அணுக்களிலும் சென்று வியாபித்து அணுக்களுடைய இயக்கத்தை சீராக்குகின்ற ஒரு நிலை 100% நம்ம உடம்பில் நடக்குமேயானால் நீங்கள் தான் கடவுள், வேறு யாரும் கிடையாது. நம்ம கடவுளெல்லாம் மாற வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 100% முழுமை பெற்ற மனிதனாக மாறினாலே நாமும் நம்மை சுற்றவர்களும் நம்முடைய சமூகமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான ஆற்றல் அங்கிருந்து நமக்கு கிடைத்து விடுவதை பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஆற்றலுடன் கூடிய ஒரு வாழ்க்கை தான் நம்ம யாருக்கிட்டேயும் இல்லாத வாழ்க்கை. சத்து மருந்து சாப்பிட்ணுமா, காய்கறி சாப்பிட்ணுமா, உபவாசம் இருக்கணுமா, இதெல்லாம் நம்ம கேட்குறோம். இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள். பிராணாயாம பயிற்சிகளை செய்கிறோம், இது மனம் சார்ந்த விஷயம். ஆனால் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அதுக்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்த தியான பயிற்சின்னு பேர். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்வதுடைய தாற்பயம், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்றதுனால, தியானம் செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய 5 முக்கியமான நல்ல விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல, மற்றவர்களை விட அதிக நேரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 7 மணிக்கு நீங்கள் எழுந்திருச்சு உங்களுடைய காலை வேலைகள்லாம் பார்த்து அலுவலகம் கிளம்பி போய் வருவதற்கும், ஒரு குறைந்தது ஒரு 3:30லிருந்து 4:30 மணிக்கு நீங்கள் எழுந்திருச்சு உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்து நீங்கள் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய நேர்மறை எண்ணங்களை, அடுத்தவர்களை பாதிக்காத வகையில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை பிரபஞ்சத்திடம் விதைத்து பிறகு உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு மன நிறைவு பெற்ற மகிழ்ச்சியான நாளாக அந்த நாள் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ மன நிறைவு பெற்ற மகிழ்ச்சியான நாளாக அந்த நாள் இருக்கும்போது நம்ம உடம்பில் அவ்வளவு சிறந்த மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். மனதிலும் சரி, ஆற்றலிலும் சரி, நம்முடைய எண்ணங்களை நாம் எட்டி பிடிப்பதிலும் சரி பெரிய மாற்றங்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறது. செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா, இந்த காலை நேரங்களில் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க, மார்கழி வரப்போது அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க, ஓசோன் சார்ந்த மூலக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் இந்த காலையில் 3:30லிருந்து 5:30 மணி வரலாம் தான். இன்றைக்கு ஓசோன் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தெரப்பிலாம் புற்றுநோயை குறைப்பதற்கும் இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகளை மாற்றுவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புற்றுநோயை குறைப்பதற்கும் இதற்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இயற்கை தினசரி நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னும்போது, இயற்கையான ஓசோன் தெரப்பியாக இந்த ஒரு தெரப்பி காலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் செய்யக்கூடிய தியான முயற்சியாக இருக்கும்போது அதைவிட சிறப்பாக நம்ம ஆரோக்கியத்திற்கு என்ன கிடைக்க முடியும்? எனக்கு அல்சமியர் நோயை பற்றி சொல்கிறாங்க, பார்க்கின்சன் நோயை பற்றி சொல்கிறாங்க, நிறைய வகையான நோய்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த நோய்கள்லாம் நம்ம உடம்பில் ஏற்படுவதற்கான காரணம் தேவையான பிராணவாயு கிடைப்பது கிடையாது. O2 ஆக்சிஜன், O3 அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான ஆக்சிஜன் மூலக்கூறுகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த O3 காரணி நம்ம உடம்புக்குள்ளே பெரிய அளவில் போகும்னா அதுவே நமக்கு மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இயற்கையாக உடலுக்குள் கொண்டு வருவது போல பிராணவாயுவை கொண்டு வந்து நம்ம உடலை வயதாகின்ற வேகத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் தாற்பயம். அந்த வகையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஓசோன் மூலக்கூறுகள் அடங்கிய வளிமண்டலமாக நமக்கு இருக்கும்போது அதுவே நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதை பார்க்குறோம். மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி
இன்றைக்கி காலையில் எழுந்து கொள்ளும்போது மூளைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த நேர காலம், ஒரு நாளை துவக்குவதில், நாளை பிளான் பண்ணுறதில் இருக்கும்போது அவசரமற்ற பதட்டமற்ற ஒரு நிலையோடு நாம் கொண்டு செல்லும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உளவியல் ரீதியாக இன்றைக்கு சைக்காலஜியுடைய தேரிப்படி பார்த்தோம்னா, யார் ஒருவர் காலையில் எழுந்து கொண்டு ஆரோக்கியத்திற்கு தேவையான விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை செய்து கொள்கிறார்களோ அவர்களால் அவர்களுக்கோ இதய நோயோ, இரத்த கொதிப்பு நோயோ, புற்றுநோயோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு ஆன்ம பலம் சார்ந்த, மனம் சார்ந்த புத்திசாலித்தனத்திற்கு இந்த பிரம்ம முகூர்த்த தியான பயிற்சி, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பதே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்க. 4வது, இன்றைக்கு காலையில் எழுந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம், விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு ஒரு டிசிப்ளின்டு லைஃப்பை நமக்கு கொடுக்கும்போது, இந்த டிசிப்ளின் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் காரணியாக இருக்கும்போது அதுவே நம்முடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தக்கூடிய அருமருந்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அருமருந்தாக அது இருக்கும்போது நம்முடைய உடலும் மனதும் ஆத்மாவும் ஒரு சேர வேலை செய்யும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது. அதற்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ளக்கூடிய டிசிப்ளின் ஒரு காரணமாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சுலபமான, அனைவராலும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. 5வது, வெரி இம்பார்ட்டண்ட், இறை நிலையோடு நாம் கலக்கின்ற மிக முக்கியமான ஒரு நேரம். ஒரு 7 மணிக்கு நான் தியானம் பண்ணுறேன், 8 மணிக்கு நான் தியானம் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ண முடியுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸில்? ஃபோன் அடிக்குது, அது இதுன்னு. இறைநிலையோடு நாம் கடக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது ஒரு ஆழ்ந்த ஓய்வுக்கு பிறகு ஏற்படுகின்ற நேர்மறை ஆற்றல், மூளையுடைய செயல்பாடு, இதய துடிப்பு, இதோடு நாம் பிரபஞ்சத்தோடு கலந்துரையாடும் போது, நம்முடைய கோரிக்கைகளை பிரபஞ்சத்திடம் வைக்கும்போது, இறைநிலையோடு கூடிய ஒரு நிலையை நாம் அடையும் போது வாழ்க்கையே மகிழ்ச்சியுடையதாக மாறிவிடுகிறதுன்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி முடிவுகள் நம்மை திகைப்படைய செய்து, எந்த ஆராய்ச்சியும் இல்லாமலேயே ஆயிரக்கணக்கான வருடங்களாக நம்முடைய கலாச்சாரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்முடைய பூஜை, நம்முடைய புனஸ்காரங்கள், தியானங்கள் மட்டுமல்ல, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி மட்டுமல்ல, நேர்மறை எண்ணங்களை பிரபஞ்சத்தோடு விதைக்கின்ற நேரமாகவும் இருப்பது. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்வது அப்படிங்கிறது இன்றைக்கு நம் அனைவருக்கும் இறைவனும் இயற்கையும் கொடுத்திருக்கின்ற வரப்பிரசாதம். எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், முகத்தை கழுவுங்க, பல் துலக்குங்க, வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிங்க. பிறகு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து, ஒரு சேரில் உட்காந்தோ, தரையில் உட்காந்தோ, கட்டிலில் உட்காந்தோ, உங்களுக்கு எப்படி வசதியோ கண்ணை மூடி சின் முத்திரை வைத்து கொள்ளுங்கள். உங்களோட மூச்சை ஒரு 5 நிமிடம் மெதுவாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இதை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த 5 நிமிடத்திற்கு பிறகு கண்ணை மூடி நமக்கு என்ன வேண்டும், பணம் வேணுமா, பொருள் வேண்டுமா, அமைதி வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, குழந்தைகள் நலம் வேண்டுமா, எது வேண்டுமானாலும் பிரபஞ்சத்தோடு அதை கோரிக்கையாக வைத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். அதை கேள்வியாக கேட்காமல், நம்ம சொல்லுவோம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரபஞ்சமே எனக்கு பணம் கான் கேட்காம, பிரபஞ்சமே நீ இன்று கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வசதிக்கு மிக்க நன்றின்னு சொல்லக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்த ஒரு முயற்சியாக அதை நாம் செய்து கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வளம், நம்முடைய ஆரோக்கியம் அனைத்துமே மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்த பிறகு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றலோடு, நேர்மறை எண்ணங்களோடு, பிரபஞ்சத்தோடு, இறையோடு கலக்கக்கூடிய முயற்சியை செய்து ஒரு 100 நாட்கள் இதை செய்த பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் இதை நாம் செய்த பிறகு எனக்கு இந்த வகையில் நல்ல பலன் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா என்னோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது சார்ந்த விடையளிக்க எனக்கு நேரம் இருக்கும்போது நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.